இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அல்வாக்கு ஃபேமஸான திருநெல்வேலி. அப்படி என்னங்க அல்வாக்கு மட்டும்தான் திருநெல்வேலி ஃபேமஸா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அருவாக்கு, அன்புக்கு, வம்புக்கு எல்லாத்துக்குமே ஃபேமஸான இடம் திருநெல்வேலி தான். திருநெல்வேலி மக்கள் பேசுகிற பாஷையிலேருந்து பழகிற விதத்தில் வந்து எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். அது அவங்ககிட்ட யார்கிட்டயாவது பழகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அன்புக்கும் அவங்களுக்கு குறைச்சலே இருக்காது, வம்பு இழுக்கிறதுலையும் அவங்களுக்கு குறைச்சலே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான திருநெல்வேலி இடத்துல இருக்கிற நெல்லையப்பர் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெல்லையப்பர் கோவில் இதில் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு கேமரா, அதனால் உள்ளே போய் நான் ஒரு வீடியோ கூட எடுக்கல. வெளியில் கோயிலை சுற்றி இருக்க விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏன் நீ கவர் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, வெளியிலேருந்து இந்த கோயில் பார்க்க எவ்வளோ அழகாக தெரியுதோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். ஏன் இவ்வளோ அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன்னு தெரியுமா? சில விஷயங்களை நேரில் மட்டும்தான் முழுசாக அனுபவிக்க முடியும். மற்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலையோ வீடியோலையோ நீங்கள் பார்க்குறதுனால அதோட முழுமையான விஷயங்களை உங்களால் உணரவே முடியாது. இந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போகும்போது தான் நான் ஃபீல் பண்ண விஷயம், ஒவ்வொரு சிலையாகட்டும், ஒவ்வொரு சிற்பமாகட்டும், ஒவ்வொரு தூணில் இருக்கிற விஷயம் வரைக்கும் எல்லாமே அவ்வளோ தத்ரூபமாக, அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணுங்கிற ஆர்வம் தோன்ற அளவுக்கான ஒரு கோயில் இது. இதை நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் ஒரு தடவையாவது பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் ஏன் இவ்வளோ தூரம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு நந்தி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கோயிலுமே கவர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய நந்தி. அங்கேருந்து நம்ம உள்ளே போகும்போது அவரோட உருவம் இவ்வளோ இந்த ஒரு சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சேஃபில், அதான் இது எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, உணரவும் முடியாது நேரில் போய் அவரை பார்க்குற பட்சத்தில் வரைக்கும். அந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரே ஒரு தடவை எப்படியாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க. அப்போனா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நாங்கள் போன நேரமோ என்னமோ கரெக்டாக ஆரத்தி நடந்துட்டு இருந்துச்சு. சிவனுக்குள்ள ஆரத்தியும் அம்மாவோட ஆரத்தியும் தனித்தனியாக ரொம்ப அழகாக மன நிறைவோடு பார்த்து கோஷம் போட்டுட்டு நல்ல நிம்மதியாக கும்பிட்டுட்டு ஒரு முழுமையான மன நிறைவோடு அந்த கோயிலை விட்டு வெளியில் வந்தோம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போயிட்டு வரும்போது இதே வார்த்தையை நீங்களும் யார்கிட்டையாவது சொல்லுவீங்க. அவ்வளோ நிறைவான, ரொம்ப சாந்தமான, ரொம்ப அமைதியான, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நிஜமாக நமக்கு பிரச்சனை இருந்ததா அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற ஒரு கோயில். கண்டிப்பாக ஒரு தடவையாவது விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி நம்ம வெளியில் எல்லா வீடியோ எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த கடையிலலாம் பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு நெக்லஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோல்டில் கூட இவ்வளோ சூப்பரான நெக்லஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இயரிங்ஸ் ஆகட்டும், நெக்லஸ் ஆகட்டும், இப்படி பல விஷயங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டியாக பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக நம்ம வீடியோவில் ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நெக்லஸுமே அழகாக இருக்கிறது அவ்வளோத்தையுமே வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். இதில் இது போக நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே அந்த தெரு ஃபுல்லாமே நெல்லையப்பர் கோயில் போகிற ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அவ்வளோ கடைங்க, அவ்வளோ எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில், லோ ப்ரைஸ், அதாவது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஆப்ஷனில் இருந்துச்சு. ஸோ கோயில் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்க விஷயங்களும் கூட நமக்கு ரொம்ப திருப்தி கொடுக்குற விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்த எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி உங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் நான் ஏன் இப்படி சொல்கிறேங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அதில் தாண்டி நம்ம இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நம்ம நிம்மதி தர ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு யார் மூலிமா தெரிய வந்தால் அதையும் ஒரு தடவை பார்க்குறதுனால தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய நெல்லையப்பர் கோவில் விசிட் வந்து ரொம்ப சாந்தமாக மன நிறைவோடு இருந்துச்சு. உங்களுக்கும் நீங்கள் போகும்போது மன நிறைவாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கோயில்கள் வீடியோ போடும்போது நான் உள்ளே போய் வீடியோ எடுக்கலை, போடலை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. சில விஷயங்களை நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் முழு நிறைவு அடைய முடியும். அடுத்தவங்க மூலமாக வீடியோவில் பார்க்குறதுனாலையோ இல்லை அவங்க சொல்கிற கமெண்டை வச்சு நீங்கள் கேட்குறதுனாலையோ கண்டிப்பாக எந்த நிறைவும் கிடைக்காது. நீங்கள் இந்த கோயிலை நேரில் போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுற கோயிலை மட்டும்தான் உங்களுக்காக அந்த சரௌண்டில் இருக்க விஷயங்களை மட்டும் நான் கவர் பண்ணி என் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். மற்றபடி நீங்கள் நேரில் போய் பார்க்குறதுல தான் மன நிறைவு முழுசாக கிடைக்கும். தயவு செஞ்சு இதை விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். புரிஞ்சிருந்தா தேங்க்யூ.